Many who are first will be last, and the last to first. Mark 10:31. முதல் இறுதி, இறுதி முதல். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, what we give up to follow Jesus is not lost but multiplied. இயேசுவை பின்பற்ற நாம் இழப்பவை இழப்பல்ல, ஆனால் பன்மடங்காக பெருகும். அதே போன்று நாம் கொடுக்கின்ற நேரம், இறைவனுக்காக கொடுக்கின்ற நேரம் கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படும். இல்லை என்றால் வேறு வகையில் அந்த நேரம் இழுத்தடிக்கப்படும் நமக்கே தெரியாமல். ஒரு மோட்டார் சைக்கிள் ஒர்க் ஷாப்பில் அந்த மெக்கானிக் கொஞ்சம் பொறுமையும் தன்மையும் உடையவனாக இருந்தால் அவனுக்கு நேரம் கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். கொஞ்சம் அவசர பேர் வழி, ஆத்திர பேர் வழி, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி இருந்தால், சின்ன உதாரணம், ஒரு சாதாரண ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏற்படக்கூடிய முதல் கோளாறு அந்த ஸ்பார்க் பிளக், அதில் கரி அடைத்து கொண்டிருக்கும். ஆகவே அதை கழற்றி அதை சுத்தம் செய்து மாட்டி போட்டால் மறுபடி ஓடும். இதனால் முதல் உதவி, முதல் ரிப்பேர் ஏற்படக்கூடியது. ஒரு மோட்டார் சைக்கிள் இயங்கவில்லை என்றால், ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால், அவன் பொறுமையாக இந்த வேலையை செய்தான் என்றால் சரியாக கழற்றி சுத்தம் செய்து சரியாக போட்டு, ஒரு அதிகம் போனால் 10 நிமிடங்கள் கூட ஆகாது, சீக்கிரமாக முடிக்கக்கூடிய பேரொழி என்றால் ஒரு 5-6 நிமிடங்கள் முடிக்கலாம். இவன் அவசரக்காரன், ஆத்திரக்காரன். ஆகவே அந்த ஸ்பார்க் பிளக்கை போடும் பொழுது சரியாக போடாமல் கொஞ்சம் அவசரம் காட்டி அந்த ராங் த்ரெட்னு சொல்லுவாங்க, அந்த மறை ஒன்றுக்கு மேல் ஒன்று ஏறக்கூடிய வகையில் போட்டுவிட்டான் என்றால், அந்த என்ஜின் இருக்கக்கூடியது அலுமினியம் பாடி, அதில் அவன் ஏற்றிவிட்டான் என்றால் அது சரிவர பொருந்தாது, இயங்காது, பிறகு கழட்டுவதும் கடினம். அந்த ஒரு நிமிடத்தின் இழப்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும்? மறுபடி அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதை ஒரு லேத்து பட்டறைக்கு எடுத்து அதை பலவந்தமாக கழற்றி மறுபடியும் ஒரு த்ரெட் என்ற ஒரு ஸ்லீவ் போட்டு செய்வதற்கு அரை நாள் ஆகும். பாருங்கள், 1 நிமிடம் 2 நிமிடம் பொறுமையாக செயல்படாத காரணத்தினால் இப்படி அரை நாள் இழுத்தடிக்கப்படும். அதே போன்று நீ ஆண்டவருக்காக கொடுக்கின்ற நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக இருக்கும். There is an eternity behind and eternity before, and this little speck in the center. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் எவ்வளவோ காலங்கள், நமக்கு பின்னால் வரக்கூடியது எவ்வளவோ காலங்கள். நான் இதில் ஒரு புள்ளி, ஒரு நிலை வாழ்வு உண்டு, அது முன்னும் பின்னும் சிறு புள்ளியாக மத்தியில் இயங்குகிறது. நான் ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறேன். இந்த வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு ஸ்புட்னிக் பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று சென்று கொண்டு இருக்கும். அது சின்ன புள்ளியாக அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட அது எவ்வளவு பெரியவங்களானால் கூட ஏரோப்ளேன் போகிற சத்தம் கேட்டால் உடனே வானத்தை பார்ப்போம், எங்கே போகுதுன்னு பார்க்கலாமே, எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கலாமே, எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். பகலில் சில சமயம் தெரியும், சில சமயம் தெரியாது. இரவாக இருந்தால் அதனுடைய விளக்குகள் தெரியும். சிகப்பு விளக்கு அது மெதுவாக போகிறது தெரியும், ஒரு சின்ன புள்ளியாகத்தான் தெரியும். ஆனால் எவ்வளவு பெரிய விமானம் மேலே சென்றதும் சிறு புள்ளியாக. அதே போன்று நான் இந்த உலகத்தில் ஒரு சிறு புள்ளி. ஆகவே என்ன சொல்லுவார்கள்? எந்த பிரச்சனையையும் நீ கண்ணுக்கு அருகே வைத்து பார்க்காதே,
இந்த கட்டை விரலை கண்ணுக்கு அருளை வச்சுன்னா கொண்டு கிட்ட போனோன்னு நம்ம கண்ணு தானாக முடிக்கும். இந்த கட்டை விரலை தூக்கி தூரத்தை வச்சு பார்த்தோம்னா இந்த அண்ட சராசரத்தில் இது ஒரு சாதாரண விரல், ஒரு சிறிய தூசி, ஒரு சிறிய புள்ளி. இப்படியாக நாம் நம்முடைய பிரச்சனைகளையோ அனுபவங்களையோ இப்படி நோக்க வேண்டும். The heart of love is sacrifice. God is not loved without reward, even though God should be loved without the thought of reward. Saint Bernard of Clairvaux, இதயத்தின் அன்பு தியாகத்தில் இருக்கிறது, கடவுள் எந்த பிரதிபலனும் இல்லாமல் அன்பு செய்யப்படுவதில்லை. நாம் இறைவனிடம் வந்து அன்பு செய்கிறோம், ஜெபிக்கின்றோம் என்றால் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான மேலான ஒரு கருத்துக்காக வருகிறோம். அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான். எனினும் கடவுள் எந்த பிரதிபலனும் இல்லாமல் அன்பு செய்யப்பட வேண்டும். எத்தகைய ஒரு பிரதிபலன் இல்லாமல்? சில சமயங்களில் நாம் பிறருக்கு வெகுமதிகள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் பொழுது சிலருக்கு அது ஒரு பெரிய வெகுமதியாக இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும். இது எனக்கு கொடுக்குறீர்களா? ஆம், உங்களுக்காகத்தான். சில சமயத்தில் ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கேலண்டர்ஸ் மற்றும் பைபிள், சயின்ஸ் புக் இவைகளை எல்லாம் அளிப்பேன். அவர்கள் ஒரு பெரிய உபகாரிகளாக நம்முடைய அன்பொழி டிவிக்கோ அல்லது ஆலயத்துக்கோ கொடுத்தால் இவைகளை எல்லாம் கொடுப்பேன். உடனே அவர்கள் இவைகளெல்லாம் இலவசமாகத்தான் கொடுக்கிறீர்களா? ஆம், இலவசமாகத்தான் கொடுக்கிறேன். ஆகவே இது ஒரு சாதாரண ஒரு அனுபவம். ஆனால் இறைவன் நமக்கு தருகின்ற எல்லா விதமான கொடைகளும் இலவசமாக கொடுக்கப்படுகின்றன. இறைவன் அதற்காக எந்த கைமாறையும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆகவே நாம் செபித்து பெறலாம், கெஞ்சி பெறலாம், யாசித்து பெறலாம். பெறக்கூடிய வழிவகைகள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் இறைவன் தருவது தன்னுடைய ஒப்பற்ற அன்பினால், கிராட்டியூட்டஸ் லவ், an everlasting love. ஆண்டவருடைய அன்பு என்றும் உள்ள பேரன்பு. True charity is affection, not a contract. It is given freely. It is spontaneous. It is content. It has its reward in what it loves. உண்மையான தானம் பாசம் உள்ளது, ஓர் உடன்படிக்கை அல்ல. அது சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் கொடுக்கப்படுகிறது. தம்மால் நேசிக்கப்படுகிற கொடையாக இருக்கிறது. உண்மையான அன்பு அதற்காக கொடுக்கப்படுவது எத்தகைய ஒரு எதிர்பார்ப்போ அல்லது ஒரு அளவை வைத்தோ அல்ல, முழுமையாக தரப்படுவதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவரிடம் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் கொடுப்போம், ஒரு தியாகத்தை தருவோம். தியாகத்தோடு தரப்படுகின்ற அன்பானது மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது. ஒன்று நம்மிலே அல்லது நம் வாழ்விலே அல்லது நம்முடைய பிள்ளைகள் சந்ததியிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, I want to follow you as your disciple and to love you wholeheartedly with all that I have. Fill my heart with faith, hope and love, that I may always find peace and joy in your presence. ஆண்டவராய் இயேசுவே, நான் உம் சீடராக உம்மை பின்பற்ற அருள் தாரும். என் முழு மனதுடன் உம்மை அன்பு செய்கிறேன். என் இதயத்தை விசுவாசம், நம்பிக்கை, அன்பினால் நிரப்பியருளும். உம் தரிசனத்தால் நான் எப்பொழுதும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் காண்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.